சி அப்டேட் சேனல்ல இருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலை விசிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணிவிடுங்க. அதில் நான் சிஏக்கு ரிலேட்டடான நிறைய மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். அது எல்லாமே உங்களோட சிஏ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நம்ம சேனலில் விசிட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. யாரெல்லாம் மே 2025 இன்டர்மீடியட் எக்ஸாமில் அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கீங்களோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களால் ஃபுல் நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டர்மீடியட் கோர்ஸை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாமில் அப்பியர் ஆக முடியும். அதே மாதிரி நீங்கள் கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் புக் ஆர்டர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் உங்களோட ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ண முடியும். உங்களுக்கு புக் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்ற டவுட் இருக்கா? ஸோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயில்டு அண்ட் லைவ் டெமோ வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் சிஏக்கு ரிலேட்டடான எக்கச்சக்கமான புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. புக்ஸ், மெட்டீரியல், கைட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பட் அது எல்லாமே ரொம்ப ஹை காஸ்ட். பட் ஐசிஐ அவங்களோட ஒர்த்தான மெட்டீரியலை நம்மளுக்கு ஃபிசிக்கல் காப்பியை சென்ட் பண்ணுறாங்க வித் 0 காஸ்ட் அண்ட் வித் 0 சார்ஜ் ஆஃப் ஹோம் டெலிவரி. அது எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நான் அந்த வீடியோலேயே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஐசிஐ எவ்ரி அட்டம்ப்ட்டுக்கும் அவங்களோட ஐசிஐ மெட்டீரியலை அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் ஜான்வரி 2025 எக்ஸாமினேஷன் வரைக்கும் தான் அப்டேட்டட் வெர்ஷனை ஐசிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் மே 2025க்கு அப்டேட்டட் வெர்ஷன் அனௌன்ஸ் பண்ணல. பட் நம்ம ஒரு எஸ்டிமேஷன் பண்ணுறோம். லாஸ்ட் 3 அட்டம்ப்ட், அதாவது மே 2024, செப்டம்பர் 2024 அண்ட் ஜான்வரி 2025, இந்த லாஸ்ட் 3 அட்டம்ப்ட்டுமே ஒரே ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் மட்டும்தான் அப்ளிகபிளாக இருக்குது. அது ஏப்ரல் 2023 எடிசன். டாக்ஸேஷனுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் எடிசன் இருக்கும். அது ஜூன் 2023. From April 2023 or June 2023 in case of taxation. ஓகேவா? இதில் இருந்து எந்த மந்த் ஆர் எந்த இயர் எடிசனாக இருந்தாலுமே நீங்கள் மே 2025 எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். பிகாஸ் இந்த புக்கில் இருந்து தான் ஐசிஐ மோஸ்ட் ஆஃப் தி கொஷின்ஸை வந்து எக்ஸாமில் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இந்த எடிசனை நான் எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட புக் லாஸ்ட் கவர் பேஜில் ஒரு பார்கோட் இருக்கும். அந்த பார்கோடில் தான் இந்த மந்த் அண்ட் இயர் இருக்கும். ஸோ போய் பார்த்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோட லாஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. மே 2025 இன்டர்மீடியட் எக்ஸாமில் அப்பியர் ஆகணும் அப்படின்னா நான் எந்த டேட்குள்ளே என்னோட ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதாவது கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்க்குறப்போ செப்டம்பர் 1, 2024. ஆமாம், நீங்கள் செப்டம்பர் 1, 2024க்குள்ளே இன்டர்மீடியட் கோர்ஸை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் மே 2025 ஐசிஐ கண்டக்ட் பண்ணக்கூடிய இன்டர்மீடியட் எக்ஸாமில் அப்பியர் ஆக முடியும். ஓகே, இன்டர்மீடியட் கோர்ஸில் 2 குரூப் இருக்குது. அதில் நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது? நான் அட்டன் டைம் ஃபஸ்ட் டைமே வந்து போத் குரூப் ரிஜிஸ்டர் பண்ணுறதா, இல்லை நான் 1 குரூப் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எக்ஸாமில் அப்பியர் ஆகி ஃபஸ்ட் குரூப் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் செகண்ட் குரூப்பை ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் செகண்ட் குரூப்பில் நான் வந்து எக்ஸாமில் அப்பியர் ஆகுறதா? எனக்கு இதில் ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட குவைரிஸ் கேட்குறீங்க. ஸோ இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த எக்ஸ்ப்ளனேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்போயுமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ போத் குரூப்புக்குமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நம்ம போத் குரூப்புக்கு ஒட்டுக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுவே நீங்கள் ஃபஸ்ட் குரூப்புக்கு ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் குரூப்புக்கு ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு காஸ்ட் வந்து 3000 to 4000 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகலாம். நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், இது அக்யூரேட் கிடையாது. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். 3000 to 4000 வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஆகலாம். ஸோ போத்து குரூப்புமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 15,000 rupees. இதோட ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 2000 rupees ஐசிஐ சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆஸ் ஆர்டிசைஸ்ட் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக 18,000 rupees நீங்கள் பே பண்ணணும் while you are registering for intermediate course. இந்த பைஃபர்கேஷன்லாம் இருக்குல்லே, இது எனக்கு வேணாம், இந்த ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி எனக்கு வேணாம், ஆர்டிசைஸ்ட் அசிஸ்டண்ட் எனக்கு வேணால், நான் அதை மட்டும் லெஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றது ஆப்ஷன் வந்து ஐசிஐ கொடுக்கல. நீங்கள் ஹோலாக 18,000 போத்து குரூப்புக்குமே பே பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சிங்கிள் குரூப் பண்ணுறத விட போத்து குரூப்புக்குமே ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. பட் நீங்கள் புக் வாங்கும்போது சிங்கிள் குரூப்பு கூட நீங்கள் புக் வாங்கி எக்ஸாமுக்கு நீங்கள் சிங்கிள் குரூப் கூட நீங்கள் அப்பியர் ஆகிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் போத்து குரூப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பட் நான் சிங்கிள் குரூப்பில் மட்டும் அப்பியர் ஆகலாமா அப்படின்றவங்களுக்கு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ நீங்கள் போத் குரூப்புக்கும் ரிஜிஸ்டர் பண்ணலாம், போத் குரூப்புக்கும் புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சிங்கிள் குரூப் தான் அப்பியர் ஆக போகிறேன், எக்ஸாமில் அப்பியர் ஆக போகிறேன்னா அது எல்லாமே ஆல் ஓகே தான். அதை ஐசிஐ பியூராக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சிஏ இன்டர்மீடியேட் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.